தமிழ் சினிமாவில் வெளியாகும் புதிய படங்கள் முதல் நாளே 1 கோடி வசூல் செய்வதே பல படங்களுக்கு கடினமாக இருக்கும் நிலையில் 3வது வார ஞாயிற்றுக்கிழமையிலும் 3 கோடி ரூபாய் வசூலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கூலி திரைப்படம் பெற்றிருக்கு. அவரது ஸ்டார் டைமை மட்டுமே இது காட்டுது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா, சத்யராஜ், ஷவுபின் ஷாக்கர், நித்யாராம், ஸ்ருதிஹாசன், சார்லி, லொலுசபா மாறன், கண்ணா ரவி உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான கூலி படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். பூஜா ஹெக்டே நடனமாடிய மோனிகா பாடலுக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமையான நேற்றும் பல தியேட்டரில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆட்டம் போட்டு படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. படம் வெளியாகி 18 நாட்கள் ஆகியிருக்க நிலையில் இதுவரை கூலி திரைப்படம் இந்திய அளவில் அள்ளி இருக்கும் வசூல் குறித்து இங்கே பார்க்கலாம். சிவாஜி ராவ் கெய்க்வாட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகில் 50 ஆண்டுகளை கடந்திருக்க நிலையில் 50வது ஆண்டில் வெளியான கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ரசிகர்களின் பேராதரவு காரணமாக 3வது வாரமும் இந்திய அளவில் தாக்குப்பிடித்து ஓடிக்கொண்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, இந்தி மற்றும் கன்னட மொழிகளில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வசூலை ஈட்டி வருது. இந்த ஆண்டு வெளியான பல பெரிய பட்ஜெட் படங்கள் நெகட்டிவ் விமர்சனங்களோடு வெளியானதுனால 3 நாட்களுக்கு பிறகு தாக்குப்பிடிக்காமல் இருந்து வந்த நிலையில் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் தொடர்ந்து 3வது வாரமும் தாக்குப்பிடித்து கோடிகளில் வசூலை அள்ளி வருது. கூலி படத்திற்கு பிறகு வெளியான எந்த ஒரு தமிழ் படமும் பெரிதாக ஓடவில்லை. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் மல்டி ஸ்டாரர் படமாக வெளியாகின நிலையில் தொடர்ந்து இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைச்சி வருது. கடந்த வெள்ளிக்கிழமை 1.7 கோடி வசூல் செய்த கூலி திரைப்படம் சனிக்கிழமை 2.8 கோடி ரூபாயும், ஞாயிற்றுக்கிழமை 3 கோடி ரூபாயும் என மீண்டும் அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக இதுவரை இந்திய அளவில் கூலி திரைப்படம் 279 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருக்கு. ஏற்கனவே ஓவர்சீஸில் ஆரம்பத்திலே கூலி திரைப்படம் 200 கோடிக்கும் அதிகமாக வசூல் அள்ளி இருக்க நிலையில் மொத்தமாக ஞாயிறு வசூலோட 500 கோடியை நெருங்கி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. 4 நாட்களில் கூலி திரைப்படம் 404 கோடி ரூபாய் வசூல் செஞ்சது. அதைத் தொடர்ந்து அதுக்கு பின்னர் 3 வாரங்களாக அமைதி காப்பது ஏன் என ரசிகர்கள் தொடர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டரில் தினமும் சன் பிக்சர்ஸ் கூலி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு என ப்ரொமோஷன் பண்ணும் போதெல்லாம் கேட்டு வராங்க. கண்டிப்பாக இன்னும் 500 கோடிக்கும் அதிகமான வசூலை கூலி கடந்திருக்கு என்கின்ற போஸ்டர் வரும் என ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் வெளியிடுமா என்பதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.